Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. சுமை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள், இமை திறந்த விடியல் காண கூடுங்கள். சுமை மறந்த சுகம் பெறுவோம் வாருங்கள், இமை திறந்த விடியல் காண கூடுங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள், இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள். நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள், நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல ஆண்டவர் தேர்ந்து கொண்டோரை புடமிட்டார். எரிபலி போல அவர்களை ஏற்றுக்கொண்டார். உரிய நேரத்தில் அவர்களை பெருமைப்படுத்துவார். கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அருளும் அமைதியும் உண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாயாம் திருச்சபையோடு சேர்ந்து இன்று புனிதர்களான சார்லஸ் லுவாங்காவும் அவருடைய தோழர்கள் இயேசுவுக்காய் இரத்தம் சிந்தி உயிர் விட்ட மறை சாட்சிகளை நாம் இன்று நினைத்து பார்க்கின்றோம். இந்த ஜூன் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை கோடியற்பதரான பதுவை அந்தோனியாரும் கூட ஒரு மறை சாட்சியாக மரிக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருந்தார் என்பதை நீங்களும் நானும் அறிவோம். எனவேதான் மொராக்கோ தேசத்திற்கு அவர் பயணித்து பிற்பாடு நோய்வாய்ப்பட்டு மீண்டும் திரும்பி வந்து விட்டார். ஆண்டவருடைய திட்டம் வேறுவாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான புனிதர்கள் 26 வயது நிரம்பிய புனித சார்லஸ் லுவாங்கா என்பவர் 1884ஆம் ஆண்டு முடிசா என்ற ஒரு அரசன் இருந்தார். அனைவரும் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த அரசனுக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற உகாண்டா நாட்டிலே 87 மனைவிகள் இருந்தார்களாம், 98 பிள்ளைகள் இருந்தார்களாம். அறநெறியில், குறிப்பாக கற்பு நெறியில் மிகவும் தவறி வாழ்ந்து வந்தார். அந்த நேரத்தில் பிரான்ஸ் தேசத்திலிருந்து குருக்கள் வந்து அங்கிருக்கின்ற மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றினார்கள். நன்னெறியோடு மனச்சான்றோடு கற்பு நெறியோடு வாழ கற்பித்து வந்தார்கள். எனவே இதனை கண்டு பொறாமை கொண்டு அந்த முடிசா அரசனுடைய 10வது மனைவியின் மகன் முவாங்கா அரசனாக உயர்த்தப்பட்ட பொழுது 10 வயதிலேயே அவன் 16 வயதிலேயே அவன் அரசனாக மாறினான். அவன் அரசவைக்கு வந்த பிறகு அங்கு அரசவையில் பணிபுரிகின்ற இளைஞர்களை தவறான வழிக்கு, அன்புக்குரியவர்களே, உடல் இச்சையை தூண்டும் அளவுக்கு கற்புக்கு எதிராக அவர்களை பாவம் செய்ய தூண்டிய பொழுது அந்த இளைஞர்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள், பாவம் செய்ய மாட்டோம் என்று மறுத்ததினால் அன்புக்குரியவர்களே அங்கிருந்த ஒவ்வொரு நபர்களையும் கொன்று அதன் பிறகு சார்லஸ் என்ற 26 வயது நிரம்பிய அந்த இளைஞனை அந்த கோயில் காரியத்திற்கு கோயில் பிள்ளையாக அவர் நியமிக்கின்றார். அவருடைய பொறுப்பின்படி, கற்பனையின்படி மீண்டும் இந்த இளைஞர்கள் தன்னுடைய உடல் ஆசைக்கு இணங்கவில்லை என்பதற்காக முவாங்கா என்ன செய்கிறார் தெரியுமா? அன்புக்குரியவர்களே, 22 இளைஞர்களோடு நம்முடைய புனிதர் சார்லஸும் அனைவரும் எரிக்கப்படுகின்றார்கள். முழுவதுமாய் எரிந்துவிட்டால் வேதனை குறைந்துவிடும் என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக பாதத்தில் நெருப்பு வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவப்பட்டு, அன்பு மக்களே, 7 நாட்கள் அவர்கள் தண்ணீரும் குடிக்க தண்ணீர் இல்லாமல்
சாப்பிட உணவு இல்லாமல் வேதனைப்பட்டு இறந்து போனார்கள். இறக்கையில் அவர்கள் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை, விண்ணுலகில் இருக்கின்ற ஜெபத்தை சொல்லிக்கொண்டே மரித்தார்கள். அன்பு நெஞ்சங்களே, எல்லாம் இறைவனின் மகிமைக்காக என்ற மைய கருத்தில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த மறைசாட்சிகளும் இறைவனின் மகிமைக்காக தங்கள் உயிரை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். கண்களை மூடி கரங்களை கூப்பி, இயேசு ஆண்டவரின் மகிமைக்காக, வாழ தவறிய தருணங்களுக்காக, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படும் அளவுக்கு நாம் வாழ தவறிய தருணங்கள், நம்மை பார்த்து நம்முடைய செயல்களினால், நம்முடைய வார்த்தையினால் இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களா என்று சொல்லும் அளவுக்கு நாம் செய்த பாவங்களை நினைத்து பார்ப்போம். நாம் செய்த குற்றங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வு களைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மறைசாட்சியரின் இரத்தம் கிறிஸ்தவர்களின் வித்தாக விளங்கச் செய்தீரே. புனித சார்லஸும் அவருடைய தோழர்களும் தங்கள் இரத்தத்தால் நீர் பாய்ச்சிய திரு அவை என்னும் தோட்டம் எக்காலமும் செழிப்புற்று மிகுதியான அறுவடையை தொடர்ந்து தர அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைத்திரு வசனங்கள் 17 27 முடிய. அந்நாள்களில் பவுல் மிலேத்துவிலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது: நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனம் மாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன். இப்போதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறை வாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார்.
என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறையருளை பற்றி நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இதுவரை நான் உங்களிடையே வந்து இறையாட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று நான் அறிவேன். உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தி, வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீ. உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே, நீர் நல்லவர். எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளிக்கின்றே. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் போற்றி போற்றி. நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பர், நம் இறைவனை மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகிய ஆண்டவர் தாம் இறப்பினின்று விடுதலை தர வல்லவர். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி இயல் 17 இறைத்திருவசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தந்தையே,
நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சி எனக்கு தந்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல, மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். All for the glory of God. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிடித்தமான இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில் கேசி சொந்தங்கள் உங்களோடு சேர்ந்து இந்த இறை வார்த்தையை பகிர்வதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். எல்லாம் கடவுளின் மகிமைக்காக. அன்புக்குரியவர்களே, புனித லயோலா இன்னாசியார் தன்னுடைய வாழ்நாளில் இன்று இவ்வளவு பெரிய இயேசு சபையை அருமையாக வழிநடத்திய அற்புத புனிதர். அவர் சொல்கின்ற வார்த்தை தான் ஆல் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட், எல்லாம் கடவுளின் மகிமைக்காக. தஞ்சாவூரிலே அருட்சகோதரி ரோசி அவர்களை அறிந்தவர்கள் பல பேர் இருப்பீர்கள். அந்த அருட்சகோதரி தன்னுடைய ஜபத்தையோ அல்லது தன்னுடைய புத்தகத்தில் வரிகளையோ தொடங்குவதற்கு முன்பாக அந்த ஆலயத்தின் முன்புறம் கூட எழுதியிருப்பார்கள், தந்தை மகன் தூய ஆவியின் அதிமிகு மகிமைக்காக என்று எழுதியிருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் இருப்பதும் இயங்குவதும் ஆண்டவரின் கருணையினால். நாம் என்ன செய்தாலும் அதை ஆண்டவருடைய மகிமைக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். எனவே தான் புனித லயோலா இன்னாசியார் சொல்கிறார், மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதற்கு காரணம், மனிதன் இந்த உலகத்தில் ஆண்டவரால் படைக்கப்பட்டதன் நோக்கம் என்னவென்றால், அந்த ஆண்டவராகிய கடவுளை ஆராதித்து மதித்து அவருக்கு பணி செய்து அதன் மூலம் தனது ஆன்மாவை மீட்பதே ஆகும் என்று சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று நமது வாழ்க்கையின் லட்சியம் என்ன? இன்னைக்கு பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வாட் இஸ் யுவர் கோல்? உன்னுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் டாக்டர் ஆவேன், நான் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து யாராவது உங்கள் லட்சியம் என்னவென்று கேட்டால், நீங்களும் நானும் என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவது. இரண்டு விதமாக சொல்கிறார்கள் இந்த லட்சியத்தை. ஒன்று, நமது வாழ்வினால் கடவுளுக்கு மகிமை சேர்க்க வேண்டும். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையினால நம்முடைய செயல்பாடுகளால ஆண்டவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும், நமக்கு பெருமை சேர்க்கக்கூடாது. இது போன்ற எங்களை போன்ற குருக்களாக இருக்கலாம், இந்த கரிஸ்மேட்டிக் ப்ரீச்சிங்காக இருக்கலாம், அல்லது வெவ்வேறு சைக்காலஜிஸ்ட்டு அல்லது வெவ்வேறு பேய் ஓட்டக்கூடிய வரம் கொண்டவர்களாக இருக்கலாம், அந்நிய பாஷை பேசக்கூடியவர்களாக இருக்கலாம். யாரும்
தங்களுடைய மகிமைக்காக அதை செய்யக்கூடாது, ஆண்டவருடைய மகிமைக்காக. ஆல் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். எனவே நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கிறதா என்ற கண்ணோட்டத்தோடு, இரண்டாவது கண்ணோட்டமாக நமது ஆன்மாவை காத்து கொள்வது, நமது ஆன்மாவை மீட்டெடுப்பது. இதுதான் நமது வாழ்வின் லட்சியத்தின் இரு கோணங்கள். எனவே நமது வாழ்வின் லட்சியத்தை இரு கோணங்களில் பார்க்கிறோம். ஒன்று, நமது வாழ்வு ஆண்டவருக்கு மகிமையாக வேண்டும், ஆண்டவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும். இரண்டாவது, நமது ஆன்மாவை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை நீங்கள் நன்கு உற்று கவனித்தால், இன்றைய நற்செய்தியிலையும் நீங்கள் உற்று கவனித்தால், முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், பவுலடியார் சொல்கிறார், எனது வாழ்க்கையின் பயணத்தை நான் முடித்து விட்டேன், ஆண்டவருக்காய் உழைத்து விட்டேன். தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்வார் பார்த்தீங்களா, அழகா சொல்வார், நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டு விட்டேன், எனக்கென காத்திருப்பது அந்த வெற்றி வாகை என்று சொல்வார். எனவே ஐ ஹவ் லிவ்ட் மை லைஃப், நான் என்னுடைய வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டேன், கடவுளுடைய மகிமைக்காக வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அருமையாக ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றி விட்டார். மேலும் நற்செய்தியில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் ஆண்டவரே, தந்தையே, நீ எங்களுக்கு கொடுத்த திட்டத்தெல்லாம் நான் நிறைவேற்றிட்டேன், என்னால் முடிந்தவரை ஆன்மாக்களை நான் மீட்டெடுத்து விட்டேன் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய திட்டம், நமக்கென ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று 3 நிலைகளில் பார்க்கிறோம். முதல் நிலை, ஆண்டவர் எனக்கென்று வகுத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை நீங்களும் நானும் கண்டறிய வேண்டும். எரேமியா புத்தகத்திலே 29வது அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கிறோம். அழகாக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்காக நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு நீங்க இருக்கிற இந்த குடும்பம், உங்களுக்கு அமைந்திருக்கிற உங்கள் மனைவி அல்லது கணவர், இது கடவுளுடைய திட்டத்தால் நிறைவேறி இருக்கிறதா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ எப்படியோ இது நடந்துருச்சு என்று சொல்லி உங்களை மீறி ஏதாவது நடந்திருந்தா அது ஆண்டவருடைய திட்டம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இந்த திருப்பலியை கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்று இரவு நான் பிலிப்பைன் தேசத்துக்கு மேற்படிப்புக்காக செல்கிறேன். உண்மையிலேயே ஒரு சில நேரம் மேலும் மற்றொரு மறையுரை கூட சொல்லியிருந்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஆண்டவர் எதுக்கு இப்போ தமிழ்நாட்டிலேருந்து அங்கே அனுப்புகிறீங்களே, அங்கே போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் குழப்பத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் அழகான ஒரு இறை வார்த்தை எனக்கு வெளிப்படுத்தினார். தொடக்க நூல் 28:15, நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாக இருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன். அருமையான வசனம், எனக்கு அப்படியே ஆச்சரியமாயிருச்சு. அப்போ நம்ம திரும்பி இந்த நாட்டுக்கு வரதான் போகிறோம், திரும்பி இந்த பிரசங்கத்தை தான் வைக்க போகிறோம். அப்போ கடவுள் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கார் அந்த படிப்பின் மூலம். அதன் பிறகு உன்னை திரும்பி வர செய்வேன், ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். ஒவ்வொருத்தர் வழியாக ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க. எனவே தான் ஃபாதர் ஸ்டீவன் தச்சில் சொல்வார், குடும்ப கட்டுப்பாடு பாவம். ஏன் தெரியுமா? அந்த குழந்தை வழியாக ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் நினைத்திருப்பார். ஆனால் உங்களுடைய சுயநலத்துக்காக ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு, ஒரு பையன் போதும் ஒரு பொண்ணு போதும்னு நீங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவது தாயாம் திருச்சபைக்கு எதிரான சாவான பாவம். ஏனென்றால் ஒருவேளை என்னுடைய அப்பாவும் அம்மாவும் 2 ஆண் குழந்தைகள், சிங்கக்குட்டிகள் போதுமியா, எதுக்கு 3வது ஒரு குழந்தை என்று நினைத்திருந்தால் இன்று நான் குருவானவராக இருந்திருக்க மாட்டேன். எனது வீட்டில் நான் 3வது மகன். அன்பு நெஞ்சங்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஏன் நான் இப்படி வந்தேன், இந்த குடும்பத்தில் வந்து பிறந்தேன், எங்களை போன்ற அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே நான் குருவானவராக ஆவதற்கு இந்த குறிப்பிட்ட பிரான்சிஸ் கப்புச்சியன் சபையில் வர வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் கப்புச்சியன் சபை அங்கி போட்ட ஒரு சாமியார் கூட நான் பார்த்ததே கிடையாது 12வது முடிக்கிற வரைக்கும். ஆனால் அப்பா தான் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பக்தியாக இருக்கிற சபை நல்ல சபைன்னு சொன்ன போனால் மற்ற சபையில் கோச்சிக்காதீங்க, மற்ற சபையில் நினச்சோம் மற்ற சபை நல்ல சபை இல்லையா அப்படின்னு. கண்டிப்பாக எல்லாம் நல்ல சபை தான். ஆனால் நான் இந்த குறிப்பிட்ட சபைக்கு வந்த பிறகு
உண்மையை சொல்லப்போனால் பிரான்சிஸ்கன் கப்புச்சின் சபையில் அவ்வளவு வருமானம் வசதியெல்லாம் இல்லைங்க. அதனால் நான் ஒரு சில நேரம் பயணிக்கும் பொழுது பைக்கிலே போக வேண்டியிருக்கும். அப்படி என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மற்ற தோழர்கள்லாம் சொல்லுவாங்க, ஏயா நீங்கள் மறை மாவட்டத்தில் சாமியாராக போயிருக்கலாம், இல்லைன்னா அந்த ஏசு சபையில் போயிருக்கலாம், அந்த சலேஜிய சபையில் போயிருக்கலாம்னு சொல்லுவாங்க மக்களே. ஆனால் யாராருக்கு எந்த சபை என்பதை, எந்த சபையில் எந்த துறவர சபையில் நாம் சென்றால் அங்கு சரியாக இருப்போம், ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். எல்லா சபை துறவர சபைகளும் சூப்பர், எல்லாமே அவங்களுடைய திட்டங்கள், கடவுளுக்கு வகுத்த திட்டங்களை சூப்பராக செய்கிறாங்க. எனவே மக்களே, கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கிற திட்டம் என்னங்கிறத தயவு செய்து கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். இரண்டாவது நிலை, இப்படி திட்டத்தை கண்டுபிடிச்ச பிறகு தினமும் ஆண்டவரின் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அறகுறையா இல்லை, அறவேக்காடு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 8வது அதிகாரம் 28வது வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மேலும் கடவுளிடம் அன்பு கூறுவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். எனவே நாம் அனைவரும் நமது வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது ஆண்டவருடைய திட்டத்தின்படி நடக்கிறது என்பதை உணர்ந்து ஏதோ ஒரு பகுதியை நிறைவேற்றி விட்டோம். திட்டத்தை ஆண்டவருடைய திட்டம் என்ன வந்துச்சு, நான் குருவானவர் ஆகணும், ரைட், குருவான ஆயிட்டேன், அவ்வளோதான் போதும் என்று நான் நின்று விடக்கூடாது. அதன் வழியாக, அந்த குருத்துவத்தின் வழியாக ஆண்டவர் ஆயிரக்கணக்கான ஆன்மாக்களை மீட்க விரும்புகிறார், அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறார். எனவே நான் ஆண்டவருடைய திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும், அறக்குறையாக நின்று விடக்கூடாது. இப்போ மூன்றாவது நிலை, வெரி குட், முழுமையாக ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றி விட்டோம். அதனால் நமக்கு என்ன பயன் தெரியுமா? அன்புக்குரியவர்களே, இப்படி ஆண்டவருடைய திட்டத்தை முழுமையாய் நிறைவேற்றியதால் நீங்கள் ஆண்டவருக்கு மகிமை சேர்ப்பது மட்டுமல்ல, ஆண்டவருடைய மகிமையில் பங்கேற்கின்றீர்கள். You become the partakers of the grace of God. Partakers of God's grace. அப்படின்னா ஆண்டவருடைய அருளை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு நம்மில் ஆண்டவர் குடிகொண்டு நமது வழியாக செயல்படும் அளவுக்கு நாம் வல்லமையுள்ள கருவிகளாக மறு கிறிஸ்துவாக மாற முடியும். இதை தான் பதுவை அந்தோணியார் செய்தார் தன்னுடைய வாழ்க்கையில். ஆண்டவர் தனக்கென்று வைத்திருந்த திட்டம், அகுஸ்தினா சபையில் போய் சேர்ந்தார், அங்கே இருந்தார். ஆனால் அந்த பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த மறைசாட்சிகளுடைய உடல் கொண்டு வரப்பட்ட பொழுது அவருடைய மனம் கலங்குகிறது. அவருடைய மனதில் ஏதோ ஒரு தூண்டுதல் வருகிறது, நானும் மறைசாட்சியாக வேண்டும் என்றால் நான் அகுஸ்தினா சபையிலிருந்து பிரான்சிஸ்கன் சபைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி சபை தலைவர்களின் உத்தரவின்படி அவர் சபை மாறி செல்கிறார். ஆண்டவருடைய திட்டம் அது. அதே போல அந்தோனியாரோட திட்டம் என்ன? மொரோக்கோவுக்கு சென்று பிரான்சிஸ்கன் சபையில் மறைசாட்சியாக மரிப்பது என்று. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் வேறுமாக இருந்தது. ஆண்டவர் அவர் வழியாக அத்தனை புதுமைகளை செய்ய வேண்டும், கோடி அற்புதமாக விளங்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. எனவே பதுவை அந்தோனியார் அவருடைய திட்டத்திற்கு அடிபணிந்தார். அன்புக்குரியவர்களே, பதுவை அந்தோனியாருக்கு உருகாத உள்ளம் கத்தோலிக்க திருச்சபையில் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான புனிதர். உண்மையிலேயே பதுவை அந்தோனியார் மீது தனிப்பட்ட விதத்தில் எனக்கு பாசம் இருக்கிறது. அந்த அந்தோனியாருக்கு உகந்த இந்த முதல் செவ்வாய்க்கிழமையில் எங்காவது ஒரு அந்தோனியார் ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நான் மிகவும் முயற்சி எடுத்து வருகிறேன். இது தனிப்பட்ட பாசம். ஆனால் மிக முக்கியமானது, பதுவை அந்தோனியார் ஆண்டவருக்கு பெருமை சேர்த்தார், கடவுளுக்கு தன்னுடைய வாழ்வினால் மகிமை சேர்த்தார். பதுவை அந்தோனியாரை பார்க்கின்றவர்கள் ஆண்டவரை பெருமைப்படுத்தும் அளவுக்கு அவர் இயேசுவாகவே மாறினார். குழந்தை இயேசுவை கரத்தில் பெற பாக்கியம் பெற்ற பதுவை அந்தோனியார் அந்த இயேசு கிறிஸ்துவாகவே மாறினார். எனவே பதுவை அந்தோனியார் இன்றும் அநேக புதுமைகளை செய்வதற்கு காரணம் அவருக்குள் பிரசன்னமாயிருந்து அவரை இயக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரின் ஆவியானவர், தூய ஆவியானவர், இயேசு கிறிஸ்து, தந்தை, மகன், தூய ஆவிதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பதுவை அந்தோனியார் இவ்வளவு அற்புதங்களையும் கோடான கோடி புதுமைகளையும் செய்வதற்கு காரணம் பதுவை அந்தோனியாரிடம் தந்தை, மகன், தூய ஆவி
வல்லமையாக பிரசன்னமாக இருக்கிறார், வல்லமையாக செயல்படுகிறார். என்னால் பதுவை அந்தோணியார் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றி தன்னையே ஒப்பு கொடுத்து விட்டார். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு செயலும் ஆண்டவருக்காக, ஆண்டவரின் மகிமைக்காக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, புனித சார்லஸ் லுவாங்கா அவருடைய தோழர்கள் 22 பேரும் தங்களுக்காக வாழவில்லை, தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற விரும்பவில்லை. ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றி மறை சாட்சிகளாக எரிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். நீங்களும் நானும் அப்படி வாழ ஆசையா? இந்த 3 நிலையில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஆண்டவருடைய திட்டம் நமக்கு என்னங்கன்னு கண்டுபிடிக்காம இருக்கிறோமா? முதல் நிலை. 2வது நிலையில் ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் அதை முழுவதுமாக நிறைவேற்ற முடியாமல் பலவீனத்தில் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? 3வது நிலை, பதுவை அந்தோணியாரை போல ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றி ஆண்டவர் இயேசுவாகவே நமது வாழ்க்கையில் வாழ்ந்து வருகிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென். பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாளே, புதிரான வாழ்வே எதிரானதாளே, ஒளிவாக செய்வாய் ஆண்டவரே, உம் அருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் வழியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையமானதாக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு இப்பலி பொருட்களை ஒப்பு கொடுக்கும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். பாவம் செய்வதை விட இறப்பதே சிறந்தது என்பதை இம்மறை சாட்சியருக்கு உணர்த்தியது போல உமக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட நாங்கள் இப்பலி பீடத்தில் பணிபுரிய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடுந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதோர் பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அடிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. எல்லாம்
இறைவனின் மகிமைக்கே என்று வாழ்ந்த மறைசாட்சிகளைப் போல, பதுவை அந்தோணியாரைப் போல, நம் மீட்பரான இயேசு கிறிஸ்துவைப் போல, அன்பு மக்களே, நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும், நமது முழு வாழ்க்கையும் ஆண்டவருடைய மகிமைக்காக என்பதை உணர்ந்து, நமது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இந்த அப்பரச காணிக்கைகளோடு ஒப்பு கொடுத்து உருக்கமாய் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பு நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நெய்யாத ஆன்மாக்களையும், உத்தரகிர செலுத்திருக்கிற ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான மாட்சி மிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித சார்லஸ் லுவாங்கோ மற்றும் அவருடைய தோழர்கள், கோடி அற்புதரான புனித பதுவை அந்தோணியார், மற்ற எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்திற்கு ஏதுவான அலகையின் எல்லா விதமான சூழ்ச்சிகளிலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கடவுள் கொடுத்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த பூ உலகில் வாழ்ந்த பொழுது தந்தையின் திட்டத்தை திருவுளத்தை நிறைவேற்றி அனைத்தையும் தனது தந்தையின் மகிமைக்காக செயல்படுத்தியவர். இன்று நம்மையும் நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் இந்த ஆண்டவரின் மகிமைக்காக ஒப்புக்கொடுக்க நமக்கு அழைப்பு விடுக்கிற தேவன். இந்த அன்பு ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவர் தம் புனிதர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம் புனிதர்களின் மறை சாட்சியத்தினுடைய வெற்றியின் நினைவாக நாங்கள் இந்த திருவுணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் துன்பங்களை தாங்கிக் கொள்ள இத்திரு உணவு அவர்களுக்கு உதவி செய்தது போல எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதியாயிருக்க அது உதவிட வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரின் மகிமைக்காய் அனைத்தையும் செய்து ஆண்டவர் இயேசுவை போல் கடவுளுக்கு மகிமை சேர்க்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.
கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துளங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துளங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. மாந்தர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாந்தர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாதரசியே, மன ஒளி தாராய், மாசு அகழச் செய்வாய். கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துளங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.